ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பீச்சுக்கும் போவேனா ரோட்டுக்கும் போவேனா சூப்பரான ரோட் சைட் காளான் வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பவுல் அளவுக்கு நான் கோஸை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு காளானை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அது ஒரு பவுலில் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி தெளித்து நல்லா பெரட்டிட்டு ஹீட்டான எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்ச கொஞ்சம் வெங்காயம், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கலக்கி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டு இப்போ பொரிச்சு வச்சிருந்த காளானையும் போட்டு நல்லா சுருளை பெரட்டுங்க. நல்லா கொதிக்கி நல்லா சுண்டி வந்துடும். இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலோட சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப்